10ஆம் வகுப்பு கணிதம் எடுத்துக்காட்டு 7ல் 5 பார்க்கலாம். என்ன பாருங்க. கித்தானை கொண்டு 7 மீட்டர் ஆரமும் 21 மீட்டர் உயரமும் உடைய ஒரு கூம்பு வடிவ கூடாரம் உருவாக்கப்படுகிறது. செவ்வக வடிவ கித்தானின் அகலம் 4 மீட்டர் எனில் அதன் நீளம் காண்க. நாம இதுக்கு ஒரு படம் வரைஞ்சுக்கலாம். பாருங்க, இது கூம்பு. இதனுடைய ஆரம் கொடுத்திருக்காங்க. ஆரம் வரைஞ்சுக்குவோம். இதனுடைய உயரம் கொடுத்திருக்காங்க. அதையும் வரைஞ்சுக்குவோம். ஆரம் எவ்வளவு? R சமம் 7 மீட்டர். இதனுடைய உயரம் கொடுத்திருக்காங்க இல்லையா? உயரம் H சமம் 24 மீட்டர். இந்த கூம்பை செய்யறதுக்கான துணி கித்தான்ங்கிறது அதனுடைய பேரு, அந்த துணியோட பேரு. கித்தான் துணியை கொண்டு இந்த கூம்பை செஞ்சிருக்காங்க. துணி இந்த கூடாரத்தினுடைய வளைபரப்பா இருந்திருக்கும் இல்லையா? கூடாரம் செய்யும் போது இந்த பரப்புக்கு மட்டும்தான் துணி போடுவாங்க. கீழே அடிப்பரப்புக்கு எல்லாம் போட மாட்டாங்க. அதனால கூம்பின் வளைபரப்பை நாம கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு கூம்பின் வளைபரப்புக்கு ஃபார்முலா தெரியுமா? கூம்பின் வளைபரப்பு சமம் பை ஆர் எல் சதுர அலகுகள். அப்படின்னா நமக்கு எல் தேவைப்படுது இல்லையா? எல் வேணும்னா என்ன செய்யணும்? எல் ஸ்கொயர் சமம் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர் ஃபார்முலாவை பயன்படுத்திக்கலாம். ஹெச்ங்கிறது 24, அதோட ஸ்கொயர் பிளஸ் ஆறுங்கிறது 7, அதோட ஸ்கொயர். 24ஓட ஸ்கொயர் என்ன? 576 பிளஸ் 7 49. இதை கூட்டுவோம். கூட்டினோம்னா நமக்கு 625 கிடைக்குது. எல் ஸ்கொயர் சமம் 625. எல் வேணும்னா 625க்கு ரூட் எடுத்துப்போம். 625க்கு ரூட் 25. இப்ப நம்ம கூம்பின் வளைபரப்பு ஃபார்முலால இந்த எல் சமம் 25 போடலாம். சமம் 22/7 பெருக்கல் R7 எல் 25. இதை நம்ம அடிச்சுக்கலாம். பெருக்குவோம். பெருக்கணும்னா 2 25 50, 50க்கு 0 மீதி 5, 2 25 50, 50 5 55 சதுர மீட்டர். கணக்குல சொல்லியிருக்காங்க, இந்த கூம்பை செய்யறதுக்கு ஒரு செவ்வக வடிவ கித்தான் துணி தேவைப்பட்டுச்சு. அதனுடைய அகலம் கொடுத்திருக்காங்க. நாம செவ்வக வடிவ கித்தான் துணிய இங்க வரைஞ்சுக்கலாம். இதனுடைய அகலம் 4 மீட்டர்னு சொல்லியிருக்காங்க. அகலம்னா பி இல்லையா? பி சமம் 4 மீட்டர். நம்மகிட்ட என்ன கேட்டிருக்காங்க? இதனுடைய நீளம் என்ன? இதனுடைய நீளம் எல் சமம் என்னன்னு நம்மள கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு என்ன தெரியுது? இந்த துணியை வச்சுதான் இந்த கூம்பை செஞ்சிருக்காங்க இல்லையா? செவ்வகத்தின் பரப்பும் கூம்பின் வளைபரப்பும் சமம்னு நமக்கு தெரியுது. செவ்வகத்தின் பரப்புக்கு என்ன ஃபார்முலா? எல் பெருக்கல் பி, நீளம் பெருக்கல் அகலம் சமம் கூம்பின் வளைபரப்பு எவ்வளவு? 550 சதுர மீட்டர். எல் நமக்கு தெரியாது, அப்படியே வச்சுக்குவோம். பி நமக்கு தெரியும், 4 மீட்டர் சமம் 550. எல் தான் வேணும். 4 அந்த பக்கம் கொண்டு போய் வகுத்துருவோம். 550 வகுத்தல் 4. 4வது வாய்ப்பாடு சொல்லி அடிச்சிருக்கலாம். 1 4 4 இங்க அடிச்சீங்கன்னா 1 4 4 மீதி 1 15, 3 4 12 மீதி 3 30, 7 4 28 மீதி 2 வருது இல்லையா? இங்க புள்ளி வச்சு 0 போட்டுட்டு இங்க 2 போட்டுக்குங்க. மீதி 2 இங்கேயும் புள்ளி வச்சுக்கோங்க. 20, 20ல 4 5 தடவை இருக்கு. நீளம் எல் சமம் 137.5 மீட்டர்.